வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3 தேர்ட் சம். கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போவாவை காண்க. செகண்ட் சம் என்னதுமா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இவற்றின் மீ போமா வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்கோம், மீ போவா கேட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். இது செகண்ட் ஃபங்க்ஷன் என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இவற்றின் மீ போமா என்னது, மீ போமா என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கொஸ்டின் என்னது, பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போவா வந்து என்னன்னு கேட்டிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எழுதுவோமா? என்ன ஃபார்முலா, எஃப் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போமா கிராஸ் மீ போவா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னம்மா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. அப்புறம் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. மீ போமா அப்போ என்னது, மீ போமானது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்று மீ போவா. ஓகேம்மா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா? மீ போவா ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. மீ போவா இது வந்து டினாமினேட்டருக்கு வரும். என்ன பண்ணுமா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேம்மா? இந்த டேர்ம் கேன்சல் ஆகிதா? அப்போ அடுத்து மீ போவா வந்து என்னது, எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேம்மா? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிவிஷன் போடுவோமா, எக்ஸ் பவர் 4 ஓகேம்மா, எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேம்மா? இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டையும் டிவிஷன் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் வந்து இங்கே போடுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் பவர் 4 இது வந்து ப்ளஸ் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயரும் ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் க்யூப் ஒய் ப்ளஸ் இது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம கழிக்கணும், அப்படி தானே? ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் ஆகும், ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் மைனஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 0. இங்கே பாருங்கள், எக்ஸ் க்யூப்னு ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போது மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய். ஓகேங்க, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், தட் இஸ் அடிபட்டு போய் 0. இங்கே என்னது, ப்ளஸ் ஒய் பவர் 4. இப்போ என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் இந்த டேர்ம் இருக்குது. இங்கே என்ன டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். பார்த்தீங்களா, இந்த டேர்ம் மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணால் என்ன ஆகணும், மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ மைனஸ் xy.
இதை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா, மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் ப்ளஸ் மைனஸ் இப்போ இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் மைனஸ் இப்போ இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா மைனஸ் எக்ஸையும் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் இருக்குன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் தட் இஸ் மைனஸ் மைனஸையும் ப்ளஸ்ஸையும் இருக்குன்னா மைனஸ். ஸோ தட் இஸ் எக்ஸ் போடுவோமா, எக்ஸ் போட்டுட்டு எக்ஸும் இங்கே வந்து ஒய் பவர் 1 ஒய் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஒய் க்யூப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸ் ஆகும், நம்ம மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ் ஆகும், மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ். ஓகேவா, ஏன்னா இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை கழிக்கச்சமையும் இந்த மைனஸ் கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஓகேவாம்மா, பாருங்க இந்த டேர்ம் என்ன செய்யணும், ஜீரோ. ஏன்னா ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் ஜீரோ. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எது இருக்கோ இல்லை, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மைனஸ் ஒய் க்யூப் இல்லை, அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் பவர் 4. அப்படி தானம்மா, எக்ஸையும் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் இருக்குன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுன்னா இந்த டேர்ம் எடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தென் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒய் ஸ்கொயர் வரும். அப்போ ஒய் ஸ்கொயரை தூக்கி இதில் போட்டு ஒய் ஸ்கொயரால் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோமா, ஒய் ஸ்கொயர் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் தட் இஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் க்யூப் that is plus that is y power 4. So that is பாருங்க, இங்கே ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் ஆகும், ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் ப்ளஸ், எல்லாமே 0 0 0. ஓகேவாம்மா, இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது டிவிஷன் மெத்தடு வந்து நம்ம 10th கிளாஸில் நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன சொல்லணும், இதை வந்து 1 டைம் இந்த டிவிஷனை மட்டும் நீங்கள் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் டிவிஷன் பண்ண பாருங்கள். இப்போ உங்களுக்கு உதாரணம் சொன்னா, இப்போ பாருங்கள், 4 வந்து டிவிஷன் பண்ணிச்சுமே 2 * 2 தட் இஸ் 4. அப்படி தானே. ஸோ தட் இஸ் 0. அப்போது இந்த 4 வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், அதாவது நம்பர்ஸ்க்கு சொல்கிறேன். நம்ம இங்கே பாருங்கள், இப்போ வந்து 4 போட்டிருக்கேன், 4 வந்து 2 பால் டிவிஷன் பண்ணால் 2 * 2 தட் இஸ் 4. அப்போ நம்ம 4 வந்து எப்படி எழுதணும், 2 * 2. இது வந்து நம்பர்ஸ்க்கு. இப்போ வந்து 6 வந்து 2 பால் டிவிஷன் பண்ணால் 3 * 2 6 தட் இஸ் 0. அப்போ நம்ம 6 எப்படி எழுதணும், 2 × 3 2 × 3 4க்கு 2 × 4. ஓகேவாம்மா. அதே மாதிரி இப்போ பாருங்கம்மா, இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இதை பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன் வேணும்னா என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷன் வேணும்னா இந்த 2 ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை. ஓகேவாம்மா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்படியும் பிரிக்கலாம். இப்படி இந்த ஃபங்க்ஷனை இப்படியும் கூட நம்ம பிரித்து எழுதலாம். ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். உங்களுக்கு சந்தேகம் தான், இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மல்டிப்ளை பண்ணுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன கிடைக்கும், ஒய் பவர் 4 தான் கிடைக்கும். ஒன்று நம்ம இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இருக்கலாமா, இதுவே நம்ம என்ன செய்யலாம், மீ போ வான்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவாம்மா? என்ன பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை இதை கொண்டு டிவிஷன் பண்ணிச்சமையும் ஒரு ஈவுத்தொகை கிடைக்கும் இல்லையா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், இதுதான் என்னது ஈவு இருக்குல்ல, ஈவு தான் என்னது மீ போவா. அது அப்படியே எழுதலாம், இல்லைன்னா இதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து 2 ஃபங்க்ஷனை நம்ம செப்பரேட் பண்ணி விட்ருக்கோம். ஓகேம்மா? இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் என்னது மீ போவா. மீ போவா என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே பாருங்கம்மா, இந்த ஃபங்க்ஷன் டிவைடட் பை திஸ் எக்ஸ் பவர் 4, இது பிக்கெஸ்ட் ஃபங்க்ஷன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், இது ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிச்சுமே ஒரு ஈவு தொகை கிடைக்கலையா, அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், மீ போவான்னு நம்ம கொண்டு வரோம். டைரெக்டாக நம்ம மீ போவான்னு நம்ம எழுதிடலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஃபங்க்ஷன், இந்த பிக்கெஸ்ட் ஃபங்க்ஷனை 2 ஸ்மால் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள், 2 ஸ்மால் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த 2 கேன்சல் ஆகிதான் ஆன்சர். டைரெக்டாக நம்ம மீ போவாவை வந்து எப்படி எழுதலாம், ஈவு இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், அப்படி நம்ம எழுதினாலுமே ஓகே. ஓகேம்மா? நீங்கள் என்ன செய்யணும், வீடியோவை வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கிடணும். ஓகேம்மா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன செய்யணும், ஒரு லைக் கொடுக்கணும், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வேணும்னு சொல்லுங்கள், அதை அழகாக அப்லோடு பண்ணி விட்டுருந்தேன். ஓகேவாம்மா? உங்களுக்கு தேவைப்பட்டால் லைவ் டியூஷன் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்கம்மா. உங்களுக்கு லைவ் டியூஷன் வந்து நான் வரேன், ஈவினிங் 7 to 9 வந்து லைவ் டியூஷன் எடுக்க வரேன். ஓகேம்மா? தேங்க்யூ.